சாலி விளாக்ஸ் நண்பர்களே, இன்றைக்கு இது சம்மந்தமாக வீடியோஸ் பதிவிருக்க போகணும்னு சொன்னால், ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா பிரியாணி சமைச்சு போடுங்க, சிக்கன் சமைச்சு போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு பிரியாணி வந்து செய்ய தெரியாது, அதனால் வந்து பிரியாணி வந்து அதையும் கேட்டு பழகி வீடியோஸ் யூடியூப் சேனலில் பார்த்தா செஞ்சு பழகணும். இப்போ நான் வந்து சிக்கன் சமைக்க போகிறேன். சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நான் இந்த வீடியோஸில் செய்து காட்ட போகிறேன் நண்பர்களே. யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் முழுசாக பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் சமைக்கிறத பார்த்து நீங்களும் கற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு சந்தோஷம் தான். என்னை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமை சந்தோஷம் தான். வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம். சிக்கனுக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் ரெடி. ஓகே, அடுத்தது வந்து கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பட்டை, சின்ன சீரகம் எல்லாம் ஒரு பக்கம் ரெடி. ஓகேவா? இங்கால வந்து ட்ரச்சி பிரிட்ஜுக்குள்ளே இருந்து எடுத்தபடியாக நல்லா கூலாக இருக்குது, அதனால் வந்து இதில் வச்சுருக்குறோம். ஓகேவா? 1/4 கிலோ. ஓகே, 1/4 கிலோ தான் எடுத்து வச்சுக்கேன். கறி காய்ச்சி எனக்கு கொஞ்சமாக தான் காய்ச்சி தெரியும், அதனால தான் நிறைய காய்ச்சி தெரியாதபடியாக 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம சமைக்க போகிறோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சாலமோ அப்படி சமைக்குதுண்டு. ஓகே, சரி, அடுப்பு மூட்டியாச்சு, பாத்திரம் வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு அளவான எண்ணெய் ஊற்றலாம். ஓகே, எண்ணெய் கூட. ஓகே, எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் போடணும். எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் போடணும். ஓகே, நல்லா இதாக வரும். நல்லா முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறம் ஓகே, அடுத்து வந்து இதில் தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், கருவேப்பட்டை எல்லாம் போடணும். வெங்காயம் நல்லா முறுமுறுன்னு வேறணும், ஒரு பதமான இதுக்கு வேறணும். ஓகே, தக்காளி போடலாம். சிக்கனுக்கு தக்காளி எல்லாம் போடலாம். நான் தக்காளி போடலை, தக்காளி சாப்பிட்டு அழுத்துட்டு. வெங்காயம் நல்லா முறுமுறுன்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கனை போட போகிறோம். ஓகே, அதுக்கு பிறகு மஞ்சள் தூள். ஓகே, மஞ்சள் தூள் ஒரு கரண்டி. மிளகாய் தூள். மிளகாய் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போடலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டேன். உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா வெந்து கொண்டு வருகிறது. ஓகே, இப்போ இந்த நான் மூடலாம். சிக்கன் மூடி விட்டுருக்கு, அவிஞ்சு கொண்டு இருக்கிறது. இது வந்து சிம்பிளான வேலை தான். ஓகேவா? பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் வேலை சமைக்கிறது வந்து ஒரு 5 நிமிஷம் வேலை. ஓகேவா? எங்கட பாட்டு 24 மணி நேரமும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கும் சமைக்கிறது. ஓகேவா? 5 நிமிஷம் வேலை, டக்குன்னு சமைச்சாச்சு, டக்குன்னு சாப்பிட்டாச்சு, வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் பாருங்க. ஓகே, சொல்கிறேன். சாப்பிட்டு சமைச்சிட்டு நண்பர்களை இறைச்சிக்கு தேவையான தண்ணி விடணும். ஓகே,
பார்த்தீங்களா நல்லா கொதிச்சு கொண்டு வருது. ஓகே, குழம்பா வைக்கணும் ப்ரோ, பிரட்டி தான் வச்சுக்கணும். ஓகே, எத்தனை பேருக்கு சாப்பிடணும்னு தோணுகிறது? சொல்லுங்க. காரத்தை அள்ளி கூட போட்டேன். ஓகேவா, காரம் மிளகாய் எதுவுமே சொல்ல போனா காரத்தை அள்ளி போட்டேன் கூட. ஒரு மாதிரி இருக்கு, ரத்த கொலையில இருக்குது. உங்கோ அந்த கடும் ரெட் கலர்ல கிடைக்குது. என்ன ஆக போகுதோ, அன்னைக்கு சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு தான் போக போகிறோம் அடிக்கடி. கடவுளே கடவுளே, எதுவும் ஆயிடக்கூடாது, வேண்டிக்கோங்க. என்ன ஏதோ ஒரு வாசம் வருது. சாப்பிட்டு பார்த்தா தெரியும் நான் சமைச்சது எப்படி இருக்குன்னு. ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். தேசிக்கு புளி போடணும், இதுக்கு சொட்டு தேசி புளி போடணும். நண்பர்களே, அங்கே பாருங்க. ஓகே, எப்படி ரெட் கலர்ல இருக்குது சிக்கன். ஓகே, இன்றைக்கு லைவ் வராமல் கட் அடிக்கிறதுக்கு இதுதான் ஒரு சாட்டு. ஓகே, என்ன ஆக போகுது இல்லை, பயமா இருக்கு. ரொம்ப காரத்தள்ளி போட்டேன். ஓகேவா, என்ன ஆக போதோன்னு தெரியவில்லை. சாப்பிட பார்த்து சொல்றேன். என்ன ஃபர்ஸ்ட் சிக்கன். பச்சை மிளகா சாப்பிட்டேன். மாமா சாப்பிட்டு தண்ணி குடிக்க போகணும். சரியான காரம். ரஜ்ஜிலாம் அவிஞ்சிருக்குது. ஆனால் காரம் காரம் காரம். ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா. காரம் தள்ளி போட்டான். ஈரல் 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 ரொம்ப பிடிக்கும். பால் சோறு போட்டு சாப்பிடும். ஓகே, ரொம்ப காரம் உரைக்குது. ஆனால் கறி வந்து பெஸ்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த சமையலில் வந்து காரம் தான், உப்பு நான் கரெக்டாக இருக்கணும், காரம் தான் கூட. உண்மையாக சொல்லிட்டேன்.